கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிரியமான தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதியிலிருந்து, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆம் தேவஜனமே, கர்த்தர் மனிதனை மண்ணிலிருந்து உண்டாக்கி தம்முடைய சாயலாக கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். நம்மளுடைய வாழ்க்கையை குறித்ததான திட்டங்களையும் தரிசனங்களையும் வகுத்து தருகிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டுங்க. ஒருவேளை இந்த நாளில கூட உங்களுடைய எதிர்காலத்து குறித்து, ஊழியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நிறைய தரிசனங்களை கொடுத்திருக்காரு, ஆனா இன்னும் எதுவுமே நடக்கலையே, அநேக சோர்வுகள் வருது, நிறைய பலவீனங்கள் வருது அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த நாள்ல கூட நீங்க நினைக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நம்ம கர்த்தருடைய கையில இருக்கிற களிமண். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில அவர் என்னென்னலாம் தரிசனத்தை கொடுத்திருக்காரோ, என்னென்னலாம் உன்னை உருவாக்க உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரோ, நிச்சயமா அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்காருங்க. ஒரு குயவன்ட்ட களிமண் கிடைச்சிச்சுன்னா அந்த களிமண்ணை வச்சு அவர் அழகான ஒரு கலை பொருளா உண்டாக்குவாங்க. ஒரு சாதாரண குயவனே மண்ணை ஒரு அழகான பொருளா மாத்தும் பொழுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லவர் அவர் நம்மளுடைய வாழ்க்கைய சாதாரணமா விட மாட்டாருங்க. அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் உங்க மூலியமாவும் என் மூலியமாவும் கர்த்தர் செய்வாருங்க. நீங்க சோர்ந்து போக வேண்டாம். நம்ம செய்யற காரியம் என்னன்னா, கர்த்தாவே நான் உங்களுடைய கையில இருக்கேன், என்னுடைய வாழ்க்கைய எப்படி நீங்க உருவாக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கைய அவர் அழகான வாழ்க்கைய, செம்மையான வாழ்க்கைய, நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலாக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கைய கர்த்தர் மாற்றுவாருங்க. இந்த நாளிலும் நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில கூட அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில கூட யார் யாரால் ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து அப்பா பயந்து போன சூழ்நிலை இருக்காங்களோ, கர்த்தர் நீங்க எல்லா பயத்தையும் மாற்றி கர்த்தர் நீங்க அவங்களுக்கு ஆறுதல் தாங்க. எல்லா விதமான ஏக்கங்களையும் தேவைகளையும் கர்த்தர் நீங்க சந்திங்க. நீங்க அப்படியே செய்து விட்ட நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாய் நடத்துவார். God bless you.